गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை. கிட்டத்தட்ட கடந்த 2 வருஷமா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர பல அற்புதங்களையும் நிகழ்வுகளையும் ஒரு சிறு கதை வடிவோட பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன சிறப்புன்னு கேட்டோம்னா, இன்னைக்கு குருவாரம் வியாழக்கிழமை, இன்னொன்று பிரதோஷம். பிரதோஷங்கிறது இந்த பரமேஸ்வரனுக்கு உகத்தானது, நந்தியம்பெருமான் பரமேஸ்வரனுக்கு உகத்தானது. ஒரு ஆச்சரியம் பாருங்க, 2 ஒத்து போயிருக்கு. இன்னைக்கு குருவாரம் பிரதோஷம் ரொம்ப உசத்தி. இன்னைக்கு அந்த மாதிரி மிக பெரியவார் நடத்தின ஒரு சிறந்த அற்புதத்தை பார்க்கணும். பல வருஷம் முன்னால் நடந்தது காஞ்சிபுரத்தில். உங்களுக்கு தெரியும், பெரியவாளை பார்க்கறதுக்கு எங்கே இருந்தாலும் எங்கெங்கே சீம்படம் போகிறதோ அங்கங்கெல்லாம் சுத்தோட்டார பகுதியிலேருந்து பெரியவாருடைய கடைக்கன் போரை தான் மேலே போடாத ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக வர வழக்கம். காஞ்சிபுரத்தில் இருந்தால் கேட்கவே வேண்டாம். காஞ்சிபுரத்தில் தினசரி அவரை பார்க்க வரவா கூட்டம் ஒரு பெரும் கூட்டமே இருக்கு. வந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு கால வேளையில் ஏகாந்தமான அந்த தரிசனத்தை கண்டுட்டு தான் ஆஃபீஸ்லாம் போவார். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்போ ராமச்சந்திர சாஸ்திரிகள் ஒருத்தர், கடப்பாடிகள், யஜுர்வேதம் அண்ணா சொல்லக்கூடிய கடப்பாடிகள். அவர் தினசரி பார்த்தோம்னா நம்ம அவருடைய பையனையும் கூட்டின்னு வருவார். சிறு வயசுலேருந்து பையனையும் கூட்டிட்டு காஞ்சிபுரத்தில் பெரியவா இருக்கும்போது அவளை தரிசிச்சுட்டு தான் தன்னுடைய அன்றாட படிகளை தூக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராமச்சந்திர கடப்பாடியின் பையனும் பெரியவனாயிட்டான், வளர்ந்து பெரியவனாயிட்டான். ஸ்ரீனிவாசன்னு பேர். சென்னை சட்டக்கல்லூரியில் அந்த ஸ்ரீனிவாசன் படித்தாப்புல. சட்டம்லாம் படித்து முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக ஒரு ஸ்பெஷலைசேஷன் படிக்கணுங்கிறதுக்காக அப்ளை பண்ணி காத்துருக்கிற சமயத்தில் கவர்மெண்ட் உத்தியோகம் வந்திருக்கு. கவர்மெண்ட் உத்தியோகத்துலேயும் இந்த மாதிரி பரீட்சை எழுதியிருக்கான், அதில் பாஸ் பண்ணிவிட்டான். அந்த வேலைக்கான உத்தரவு வந்துடுச்சு. அது ஒரு வாரத்தில் இந்த மேல் படிப்புக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தில்ல, ஸ்பெஷலைசேஷனுக்கு, அதுலேயும் பாஸ் பண்ணிட்டான். இப்போ அந்த சீனிவாசனுக்கு ஒரே குழப்பம், அப்பா ராமச்சந்திர கணபாடிகளுக்கும் குழப்பம். என்ன பண்ணுறதுன்னே தெரியும். 2 பேரும் பெரியவாளை பார்க்க போயிருக்காங்க. பெரியவா காஞ்சிபுரத்தில் இருப்பாங்க. பெரியவாளை பார்க்க போயிட்டு ஓரளவு சுமாரான கூட்டம் போகிறதுக்கு இவா ஆட்டாளுக்கு நமஸ்காரம் பண்ண, என்ன கடப்பாடிகளை பற்றி குசலம் என்ன, கடப்பாடிகள் எப்படி இருக்கல, என்ன உங்கள் பையன் தானே என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்போ சின்ன குழந்தையாக பார்த்து வந்துட்டே இருப்பான், பரவாயில்ல. அப்போ சொல்லி இந்த மாதிரி பிஎல் முடிச்சுட்டான் பையன், இந்த மாதிரி மேற்படிப்புக்காக பரீட்சை எதுனா அது பாஸ் பண்ணிட்டான் பெரியவா. ஏஜிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து அதுக்கு பரீட்சை எதுனா அதுலேயும் பாஸ் பண்ணி வேலைக்கு ஆர்டர் வந்துருக்கு. இப்போ வக்கீல் தொழில் பெரிய பதவிக்கு போகலாம் இன்னும் தெரியல பெரியவா, உடனே குழப்பமாக இருக்குது ஆற்றுல அப்படின்னு சொல்லி, அதுக்காக தான் உங்கள்கிட்ட அபிப்பிராயம் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 பேரும் நமஸ்காரம் பண்ண. பெரியவா சீனிவாசனை பார்த்து கேட்டிருக்க, என்ன சீனிவாசன் நீ என்ன நினைக்கிற சீனு? பெரியவா என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்கான். யார்? சீனிவாசன். என்ன பண்ண போகிறான் ஒன்றும் தெரியல டக்குன்னு யாரு. அப்போ பெரியவா சொல்லியிருக்கா, குழந்தை நீ தப்பாக நினைக்காத சீனு, வக்கீல் தொழில்னாலும் சரி, இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுங்கிறானே பட்டய கணக்காளி வாழ்னாலும் சரி, அவா ஒரு சில சமயங்களில் பொய் பேச வேண்டியிருக்கும். அதுக்குன்னு அந்த தொழிலே பொய் பேசுகிற தொழில் நான் சொல்லலை. ஒரு சில உண்மைகளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு சில சமயங்கள் அவள் பொய் பேச வேண்டியிருக்கும். அதெல்லாம் உனக்கு சரியாக வராது. வேத குடும்பத்தில் பிறந்து வேதத்தை அத்தியானம் பண்ணியிருக்கோம், உனக்கு அது சரியாக வராது.
நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத, நீ ஏஜிஎஸ் ஆஃபீஸ்லேயே சேர்ந்துடு, வேலைக்கு சேர்ந்துடு, மிகப்பெரிய பதவி வரைக்கும் நீ போவதில்ல, அப்புறம் உன்னுடைய இஷ்டம். ஏன்னா உன்னோட ஜாதகத்தில் சூரியன் உச்சத்தில் இருக்கார், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் பெரியவா. இவா 2 பேரும் நமஸ்காரிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிரசாதத்தை வாங்கினேன்னா இவாளுக்கு வேறு மாற்று கருத்து கிடையாது. பெரியவா என்ன சொல்கிறாளோ அதை தான் கேட்பேன். சின்ன வயசுலேருந்தே பெரியவா சொல்கிறது தான் கேட்டு பழக்கம். அவள் குடும்பத்தில் அவள் அப்பா எல்லாருமே. ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டேன். ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி ஒரு 3-4 வருஷம் ஆயிருக்கு. ராமச்சந்திர கணபாடிகள் தன்னுடைய பையன் சீனிவாசனுக்கு ஜாதகத்தை எடுத்து விட்டார், கல்யாணம் பார்க்கணும், கல்யாணத்துக்கு அப்படின்னு. 2 இடத்துக்கு நம்ம சீனிவாசனும் கூட போயிருக்கான் ஜாதகம் பார்க்குற இடத்துக்கு. அப்போ அவள் வந்து சொல்லியிருக்கா, இந்த மாதிரி பையனுக்கு, இந்த ஜாதகக்காரனுக்கு சூரியன் ரொம்ப உச்சத்தில் இருக்கார், நல்ல கவர்மெண்ட் பதவி கிடைக்கும், அது மட்டும் கிடையாது, போக போக மிக உயர்ந்த பதவி அடைவார், நல்ல ஒரு ஜாதகம் இது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் ராமலட்சுமின்னு ஒரு பொண்ணை பார்த்துருக்கார், கல்யாணம் பண்ணிவிட்டார் சீனிவாசன். அவனுக்கு 2-3 குழந்தைகள்லாம் கொடுத்து அவளும் தினசரி மடத்துக்கு போகிற பழக்கம் வச்சிருக்கு. அப்போ தான் கல்யாணம் ஆகி பேசினுக்கும் போது நம்ம சீனிவாசனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஆகா, 4-5 வருஷம் முன்னாலும் பெரியவாளை எந்த உத்தியோகத்துக்கு போகணும்னு பார்த்தோம். அப்போ சொன்னார், சூரியன் உன்னோட ஜாதகத்தில் உச்சத்தில் இருக்குன்னு சொன்னார். அவர் என்னோட ஜாதகத்தை பார்த்ததே இல்லையே. அப்போ தான் புரிதட்டிருக்கு. ஆகா, அதாவது பெரியவாதான் பரமேஸ்வரன்ற மாதிரி ஜாதகத்தை பார்க்காமலே சொல்லியிருக்கார் பாருங்க. என்ன ஒரு ஆச்சரியம் இல்லையா? அதாவது ஃபேஸ் ரீடிங்னு சொல்லுவார். பார்த்த உடனே சரியாக கணிச்சிருக்கிறார் பெரியவா அந்த சீனிவாசனை. பிற்காலத்தில் பார்த்தோம்னா அக்கௌண்ட் ஜெனரல் ஆஃபீஸில் மிகப்பெரிய பதவி அடைஞ்சு ரிட்டையர் ஆனார். சமீபத்தில் ஒரு பேட்டியில் அது சொல்லியிருந்தார். இப்போ வயசு ஒரு 80க்கு மேலே ஆயிடுது. அதனால தான் சொல்கிறேன், சாட்சாத் பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா. அதில் யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்கக்கூடாது. புரியுறதா? பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சு விடணும், அது போரும். அவர் பார்த்து போறார், அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறது கேட்டு அதுபடி நடந்தாலே போறோம். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு உச்சத்தையும் தொடரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்ட்ல போடுவோம். ஓகேயா? மற்றும் ஒரு அழகிய அற்புத நிகழ்வில் அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னால் தமிழ் வருஷப்பிறப்பு வருது. தமிழ் வருட பிறப்பில் வரும் தமிழ் வருஷப்பிறப்பு வாழ்த்துக்கள் நம்ம அன்பர்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். வரும் தமிழ் வருஷம் எல்லாருக்கும் சிறப்பானதாக அமையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனையும் சாட்சாத் அந்த பரமேஸ்வரரான நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகாசாமினி வேண்டிண்டு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். எல்லாருக்கும் நமஸ்காரம்.